இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய இரண்டாவது ஆவரணத்தினுடைய மந்திரம் வந்து ஐம் க்ளீம் சௌம் அப்படின்னு பேர். ஐம் க்ளீம் சௌம் அப்படின்றது வந்து பஞ்சபூதனுடைய பீஜங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய இந்த பஞ்சபூதனுடைய பீஜங்களை வச்சு தான் மந்திரங்கள் உருவாகுது. சர்வாச பரிபூர்ண சக்கரம் அப்படின்னு பேர் இந்த இரண்டாவது ஆவரணத்துக்கு பேர். இது 16 இதழ் தாமரை இதழில் இருக்கும். இது 16 இதழ் தாமரையில் இருக்கும். நிறம் வந்து தாமரை இதழ் அப்படின்றதுனால ரோஸ் நிறத்தில் இருக்கும். சிகப்பு, அதாவது ரோஜா நிறத்தில் இருக்கும் இதனுடைய இதழ்கள். இந்த ஆவரணம் 16 இதழ்களாக இருந்தாலும் ஆத்ம சாதகனுடைய ஸ்வப்ன அவஸ்தை மற்றும் சரீரத்தினால் அடையும் அனுபவங்களை இதுக்கு சொல்லுது. இந்த ஆவரணத்தில் 16 இதழ்களுக்கு 5 வந்து பிராணன், 5 வந்து ஞானே இந்திரியம், இன்னொரு 5 வந்து கர்ம இந்திரியம், 15 முடிச்சுட்டு 16வது இருக்கிறது மனம். இந்த 16 என்பது கணக்கு. இந்த சக்தி மேம்பட அடையிறதுக்கு இது வந்து உதவி செய்யுது. இந்த ஆவரணத்தில் 16 பரிபூர்ண சக்கர குப்த யோகினிகள் அப்படின்னு 16 பேர் இருக்கிறாங்க. காமா, புத்ரா, அகர்காமா, சப்தா, சபர்ஷா, ரூபகர், ரஷா, கந்தா, சித்தா, தரியா, சம்ருதா, நாமகர்யா, பீஜா, ஆத்மா, அம்ருதா, சரீரா இப்படின்னு 16 குப்த யோகினிகள் இருக்கிறாங்க. இந்த ஆவணத்தில் வந்து 16 யோகினிகளும் மறைஞ்சிருக்கிறாங்க. இவர்கள் வந்து ஸ்தூல சரீரத்திலிருந்து மறைஞ்சு சூட்சும சரீரத்தில் வெளிவருவாங்க. இது முக்கியமான ஒரு ஆவரணம். இந்த 16 தேவதைகளுக்கும் நாயகிகளாக இருப்பவள் திரிபுர சுந்தரி தான். ஒன்றாய் இருந்து பலவாய் விருந்து உலகங்குமாய் நின்றாய் அனைத்தையும் நீங்கி நிற்பாளே நெஞ்சுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவார் இப்பொருள் அறிவார் அன்றாளில் துயில்கின்ற பெம்மானம் என் ஐயனும் அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்கிறாரு. அந்த வகையில் திரிபுர சுந்தரி தான் உள்ளே வந்து வீற்றிருக்கிறாங்க. இந்த இரண்டாவது ஆவரணம் நிறைவு பெறுகிறது. இதனுடைய முழு வீடியோ உள்ள வீடியோக்குள்ளே இருக்கும், போய் பார்த்துக்கலாம். நன்றி.